ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி வென்ஸ்டே. ஸோ நான் வந்து ஆஃபீஸ் பாட்லக்காக 1 kg சிக்கன் சுக்கா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சேம் மெத்தடில் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஏதாச்சும் ஒரு பாட்லக் இருக்குது, ஒரு கெட் டுகெதர் இருக்குன்னா நான் மெத்தட் வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டெப்பு. நேற்றே நான் ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டேன். அது ஒன்றும் இல்லை, மேரினேட் பண்ணுறது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நான் என்ன ஆட் பண்ணேன்னா லெமன், நல்லா ஒரு பெரிய சைஸ் லெமன், ஏன்னா 1 kg சிக்கன்றதால. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சின்னதையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக கசூரி மேத்தி, மிச்சம் எல்லாமே நம்ம நார்மலாக சிக்கன் ஃப்ரைக்கு போடுற மாதிரி சில்லி பவுடரு, கரம் மசாலா அதுதான். ஸோ இப்போ என்ன நான் செகண்ட் ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கேன்னா, நேற்று நைட் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 3 to 4 minutes ஜஸ்ட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது ரொம்பவே ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கும் சிக்கன் சுக்காக்கு. ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்புறம் சிக்கன் கெட்டி ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை. நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். இவ்வளோ சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இப்போ லைட்டாக ஆயில் ஊற்றிருந்தேன். ஸோ மீதி இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 kg சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு புது கடாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வேணுன்றது இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டுருக்கு, 2 பெரிய வெங்காயம். நல்லா ஒரு தொக்கு மாதிரி பண்ணி அதில் இந்த சிக்கனை போட போகிறோம். ஸோ இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு டொமேட்டோவை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வதங்கினோன்னு தான் போட போகிறோம். ஸோ இதில் வந்து சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர் தூள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மசாலா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அளவுக்கு வதங்கினோன்னா தக்காளியோட பேஸ்ட்டு. ஆக்சுவலாக தக்காளி பேஸ்ட் வந்து ஆக்சுவல் ரெசிபியில் இல்லை, பட் நம்ம 1 kg சிக்கன் பண்ணும்போது வந்து அது ஒரு மாதிரி ஒரு பைண்டிங்க்கும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளி மட்டும் ஆட் பண்ணி இது நல்லா ஒரு தொக்காக வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை இதில் போட்டுருவோம். இப்போ எல்லா சிக்கனுமே ஆட் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். ஏன்னா ஹாஃப் குக்குடாக தானே இருக்குது. அதனால் ஆஹா, கலரை பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து மசாலாலாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் மேரினேஷன் பற்றி கவலையே பட வேணாம். உங்களுக்கு எந்தெந்த மசாலாலாம் போட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஊற வச்சுருங்க. மெயின் இது வந்து சுக்காவோட சக்ஸஸ் வந்து அப்புறம் காமிச்செல்லாம் அந்த ஸ்டெப்ஸில் தான் இருக்குது. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் டொமேட்டோ தொக்கில் போடுறது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. அதெல்லாம் ஹாட் பாட்டில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஆஃபீஸ்க்கு, இது வந்து நம்ம வீட்லேயும் வேணும் இல்லையா, அதுக்காக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.